அண்ணாமலையை வைத்து பாஜக போடும் புதிய கணக்கு. டெல்லி கொடுத்த ரகசிய அசைன்மெண்ட். கோவையை விட்டுவிட்டு காரைக்குடியில் களமிறங்க போட்ட பிளான். பழனி முருகனுக்கு காவடி எடுத்ததின் காரணம் இதுதான். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் கோவையில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் டெல்லி பாஜக ஒரு புதிய கணக்கு போட்டுள்ளது. தற்போது பாஜக 234 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களை அறிவித்திருக்கிறது. இதில் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை காரைக்குடி உள்ளிட்ட 6 தொகுதிகளுக்கு சுற்றுப்பயண பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு இருக்கிறார். அதோடு காரைக்குடி தொகுதியில் வெற்றி கொடி நாட்ட முடியும் என்று பாஜக நம்ப தொடங்கியிருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்பது குறித்து சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது காரைக்குடியில் வணிகர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் அதிகமாக உள்ளார்கள். பக்தர்களை பொறுத்தவரை எப்போதுமே பாஜக பக்கம்தான் இருப்பார்கள். அதோடு அண்ணாமலையை அங்கு இறக்கிவிட்டால் பெருவாரியான இளைஞர்களை கவர முடியும் என்றும் பாஜக நம்புகிறது. மேலும் அங்கு இந்து முன்னணி மிகப்பெரிய அளவில் வளர்ந்துள்ளது. அங்குள்ள இந்து முன்னணி தலைவர்களுக்கு அதிகப்படியான செல்வாக்கு உள்ளதால் அதுவும் பாஜகவுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாம். இது போன்ற பல விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் பாஜக மேலிடம் அண்ணாமலையை காரைக்குடிக்கு சுற்றுப்பயணம் பொறுப்பாளர் நியமித்துள்ளாராம். குறிப்பாக கடந்த தேர்தலில் பாஜக கூட்டணி பெற்ற வாக்குகளும் அரசியல் மாற்றங்களும் இந்த முறை அண்ணாமலை போன்ற பிரபலமான ஒரு பிம்பத்தை காரைக்குடியில் களம் இறக்கினால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்பதே டெல்லி பாஜகவின் கணக்காக உள்ளதாம். அது மட்டுமின்றி கடந்த காலங்களில் திராவிட கட்சிகளின் கோட்டையாக கருதப்பட்ட காரைக்குடியில் இந்த முறை எப்படியேனும் தாமரையை மலர செய்துவிட வேண்டும். அதிலும் அண்ணாமலை IPS அதிகாரியாக இருந்தவர் என்பதோடு காரைக்குடி இளைஞர்கள் மத்தியில் அவருக்கென்று ஒரு தனி ஈர்ப்பு இருந்து வருகிறதாம். அழகப்பா பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் மத்தியில் தற்போது ஏற்பட்டுள்ள மாற்றம் காரணமாக அண்ணாமலை நினைத்தால் காரைக்குடியில் ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து விடலாம் என்றும் பாஜக கருதுகிறது. இதன் காரணமாக இந்த முறை பாஜக காரைக்குடியில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ள தொகுதிகளை டார்கெட்டாக வைத்து அண்ணாமலை என்ற நட்சத்திர வேட்பாளர்கள் அங்கு களம் இறக்குகிறார்கள். அப்படி அண்ணாமலையை அங்கு வேட்பாளராக இறக்கினால் தென் தமிழகம் முழுவதும் பாஜகவுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்றும் கருதுகிறார்கள். அந்த வகையில் கொங்கு மண்டலத்தில் உள்ள ஒரு தொகுதியில்தான் அண்ணாமலை போட்டியிடுவார் என்று கூறப்பட்டுள்ள நிலையில் தற்போது அங்கிருந்து இடம்பெயர்ந்து காரைக்குடியில் களம் இறக்கப் போகிறார் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. தீவிர சிகிச்சை பிரிவில் ராஜா. பழனி முருகன் கோவிலில் காவடி எடுத்த அண்ணாமலை. தமிழக பாஜகவின் மூத்த தலைவரான ராஜா கடந்த சில தினங்களுக்கு முன்பு திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது மூளையில் உள்ள இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டதால் அவர் மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட பலர் அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று நலம் விசாரித்துள்ளார்கள். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிடும் 49 தொகுதிகளுக்கு 11 பேரை பொறுப்பாளராக நியமித்துள்ளார்கள். அந்த வகையில் ராஜாவை சிவகங்கை பொறுப்பாளராக நியமித்தார்கள். இந்த நேரத்தில் தான் இப்படி அவர் உடல் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலில் காவடி எடுத்து சாமி தரிசனம் செய்துள்ளார். அதையடுத்து மீடியாக்களை சந்தித்த அவர் பாஜக மூத்த தலைவர் ராஜா பூர்ண குணமடைய வேண்டும் என்பதற்காக பழனி முருகனுக்கு தான் காவடி எடுத்ததாக தெரிவித்திருக்கிறார். அடுத்த செய்தி. பேரம் பேசும் பிரேமலதா. அதிமுகவை தொடர்ந்து கதவை இழுத்து மூடிய திமுக. தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்தவரை சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டதிலிருந்தே அதிமுக, திமுக என்ற 2 கட்சிகளிடத்திலும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். குறிப்பாக யார் தன்னுடைய பேரத்துக்கு ஒத்துக்கொள்கிறார்களோ அந்த கட்சியுடன் தான் கூட்டணி என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். அந்த வகையில் ஆரம்பத்தில் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிரேமலதா தேமுதிகவுக்கு 20 தொகுதிகள் கேட்டார். அதோடு விருதுநகர் தொகுதியை கண்டிப்பாக தனது மகன் விஜய பிரபாகரனுக்கு ஒதுக்கி தர வேண்டும், கூடவே ஒரு ராஜ்யசபா தொகுதியும் தர வேண்டும் என்று கராலாக பேசினார். அதற்கு அதிமுக ஒத்துக்கொள்ளவில்லை. இதனால் திமுக பக்கம் திரும்பிய பிரேமலதா திமுகவிடத்தில் அதே பேரத்தை பேசினார். ஆனால் அவரிடத்தில் கூட்டணி பேசிய திமுக அமைச்சர் ஏவாவேலு 20 தொகுதி என்பது சாத்தியமே இல்லை, திமுக கூட்டணியில் உள்ள விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கெல்லாம் தலா 6 தொகுதிகள் தான் கொடுத்துள்ளோம், அதனால் அதற்கு மேல் தருவதற்கு வாய்ப்பில்லை என்று கூறியவர், விருதுநகர் தொகுதியை வேண்டுமானால் விஜய் பிரபாகரனுக்கு கொடுக்கிறோம், ஆனால் ராஜ்யசபா MP சீட் தரமாட்டோம் என்று கூறியுள்ளார். ஆனால் பிரேமலதா இதற்கு உடன்படவில்லையாம். அதனால் இப்போது திமுக, அதிமுக என்ற 2 கட்சிகளுமே தேமுதிகவுக்கான கூட்டணி கதவை சாத்திவிட்டார்கள்.
குறிப்பாக தேமுதிக தங்கள் கூட்டணிக்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை என்ற முடிவுக்கு இரண்டு கட்சிகளும் வந்துவிட்டார்களாம். இதன் காரணமாகவே இதுவரை இரண்டு கட்சிகளிடத்திலும் பேரம் பேசி வந்த பிரேமலதா இனிமேல் இறங்கி சென்றால் மட்டுமே அதிமுக அல்லது திமுக என இரண்டு கட்சிகளிடத்திலும் டீல் போட முடியும் என்ற நிலைமை உருவாகியிருக்கிறது. அடுத்த செய்தி, தாவேகா 3வது ஆண்டு விழா மேடையில் நடனமாடிய விஜய் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்து மீண்டும் மாட்டிக்கொண்ட பரிதாபம். நடிகர் விஜய் கடந்த 2024ஆம் ஆண்டு தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினார். இந்த நிலையில் நேற்று தனது பனையூர் அலுவலகத்தில் கட்சி தொடங்கி 3ஆம் ஆண்டு விழாவை நடத்தியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் விழா மேடையில் பாடகர் வேல்முருகன் பாடலுக்கு நடனமாடி கட்சி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் உற்சாகப்படுத்தியுள்ளார் விஜய். இந்த விழாவில் அவர் பேசும்போது, தமிழக வெற்றி கழகத்தின் வருகை காரணமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் இதுவரை இல்லாத ஒரு புதிய சூழலை தமிழக அரசியல் களம் சந்தித்துள்ளது. அதிகார அரசியல் அங்கீகாரத்தை நோக்கி நாங்கள் செல்கிறோம். ஜனநாயகத்தின் இலக்கை உறுதியாக வெல்வோம் என்று பேசியுள்ளார் விஜய். அதோடு கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இன்னொரு பக்கம் பொங்கலுக்கு திரைக்கு வர இருந்த ஜனநாயகன் படம் கிடப்பில் கிடக்கிறது. இப்படி இரண்டு விஷயங்கள் நெருக்கடி கொடுத்து வரும்போது விஜய் இப்படி ஜாலி மூடில் மேடையில் நடனமாடி இருப்பது அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. இன்னொரு பக்கம் கட்சி தொடங்கி 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போது வரை அவர் மக்களை நேரில் சந்திக்கவில்லை, மீடியாக்களை சந்திக்கவில்லை, வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருந்தபடி குற்றச்சாட்டுகளை மட்டும் வெளியிட்டுக் கொண்டு வருகிறார். குறிப்பாக திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் எந்த கருத்தும் சொல்லாத விஜய் நேற்று வெளியிடப்பட்ட மத்திய பட்ஜெட் குறித்தும் எந்த கருத்தும் வெளியிடவில்லை. இந்த நிலையில் நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் 3வது ஆண்டு விழா தொடங்கப்பட்ட போது தன் வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை என்று அரசியல் வட்டாரங்களிலிருந்து விமர்சனங்களுக்கு விஜய் பதில் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் ஒரு பதில் கொடுத்தார். அது என்னவென்றால், விஜய் வீட்டை விட்டு வெளியே வா என்று ஒவ்வொருவரும் குரல் கொடுக்கிறீர்கள். இதை கேட்கும் போது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற விஜயும் இவர்கள் கூப்பிடுவது போலவே இருக்கிறது. வாருங்க பாஸ் வாருங்க, தேர்தல் அன்னைக்கு ஒவ்வொருவரும் வெளியே வருவார்கள். ஓட் ஐடியை கையில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் விஜயும் காலையிலே பூத்தில் வந்து நிற்பார்கள். ஏண்டா இந்த விஜயை கூப்பிட்டோம்னு அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் என்று பேசியுள்ளார் விஜய். ஆனால் இப்படி விஜய் பேசியதற்கும் விமர்சனங்கள் எழுதியிருக்கிறது. அப்படி என்றால் நான் ஒருபோதும் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன். தமிழ்நாட்டில் என்னை போன்று விஜய் என்ற பெயரில் இருக்கும் நபர்கள் தேர்தல் அன்று வெளியே வருவார்கள். ஆனால் நான் மட்டும் ஒருபோதும் வெளியே வரவே மாட்டேன் என்பதைத்தான் விஜய் இப்படி பேசியிருக்கிறார். மக்களை சந்திக்காமல் மக்கள் தலைவராக போகிறாராம், முதலமைச்சராக போகிறாராம். கால்கடுக்க தமிழ்நாடு முழுக்க உள்ள ஒரு கிராமம் கூட விடாமல் சுற்றுப்பயணம் செய்த தலைவர்களுக்கே தமிழ்நாட்டில் அங்கீகாரம் கிடைக்கவில்லை. பனையூரை விட்டே வெளியே வராத இவருக்கு அங்கீகாரம் கிடைத்துவிடப் போகிறது. சட்டமன்ற தேர்தல் இந்த விஜய்க்கு சரியான பாடம் கற்பிக்கும் என்று சோசியல் மீடியாவில் அதிமுக திமுக கட்சியினர் கடுமையான விமர்சனங்களை பதிவிட்டு வருகிறார்கள்.